லால் சலாம் அப்புறம் லவ்வர் இந்த 2 படங்கள்ல எது உண்மையிலே வசூல் ரீதியா வெற்றி படமா இருக்கு இப்போதைக்கு இந்த 5 நாள்ல அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். அதாவது லால் சலாம் படத்தோட 5 நாள் டோட்டல் கலெக்ஷன், 5வது நாள் கலெக்ஷன், லவ்வர் படத்தோட 5 நாள் கலெக்ஷன், 5வது நாள் கலெக்ஷன் பார்ப்போம். அதுக்கு அடுத்ததா பிரேமலு அப்படிங்கிற ஒரு மலையாள படம். அந்த படம் நேத்து உண்மையிலே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேற லெவல்ல எடுத்திருக்கு. எவ்வளவு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். இன்னும் சில படங்களும் அந்த படங்களோட வசூல் நிலவரம்லாம் எவ்வளவு அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு 23 இயர்ஸ் ஆஃப் மின்னலே உண்மையிலே ஒரு வேலண்டைன்ஸ் டேல ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஒரு பயங்கரமான ரொமான்டிக் மூவி. ஒரு வேற லெவல் ஃபீலை கொடுத்த ஒரு படம். இந்த படம் வசூல் ரீதியா அவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, ஆதவன் தான். ஆதவன்ல அவர் அந்த நம்ம ஜட்ஜை கொல்ல போகிறதுக்காக காய்கறிக்குள்ளெல்லாம் புல்லட்டு, கன்று அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சு கொண்டு போவார். ஸோ அதெல்லாம் பிரிச்சுட்டு இருக்கும்போது வடிவேல் பார்த்துட்டு, என்னடா இது காய்கறிக்குள்ளே ஆப்ரேஷன் நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஸோ அந்த ஃப்ரேம் தான் நேற்று அந்த கோர்ஸ்குள்ளேருந்து ஒரு புல்லட் எடுப்பார். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் விஜே கேமிங் அப்படிங்கிறவர், ஜெயராமன் நாகராஜ், ஷாம் மணிகண்டன், அப்புறம் சிஎஸ்ஐ எஸ்ஆர்டி அப்படிங்கிறவர், அப்புறம் கோவிந்த் சிம்பு. இந்த 5 பேர் தான் முதல்ல கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இன்னைக்கு பிப்ரவரி 14. ஸோ வேலண்டைன்ஸ் டே, ஒரு ரொமான்டிக்கான ஒரு நாள். இந்த காதலர் தினத்துக்கு இப்போ நான் உங்ககிட்ட இதுக்கு சம்மந்தமாகவே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் அதிக முறை பார்த்து அதிக முறை ரசித்த உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான காதல் திரைப்படம், தமிழில் இல்லை வேறு எந்த லாங்குவேஜில் வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. நான் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லுவேன். முக்கியமாக டைட்டானிக்கு, ஹாலிவுட் இன்டர்நேஷ்னல் ரேஞ்சு சொல்லணுன்னா டைட்டானிக்கு, அதை விட ஒரு படம் கிடையவே கிடையாது. அப்புறம் தமிழில் சொல்லணுன்னா நான் காதல் கோட்டை மாதிரி நிறையா படங்கள் இருக்குது, முக்கியமாக காதல் கோட்டை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லணுன்னா எந்த படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ வசூல்களை போயிடலாம். ஃபைட்டர் அந்த படத்தோட டே 20 கலெக்ஷன் இந்தியாவில் 1,18,00,000, வேர்ல்டு வைடு 1,39,00,000. இந்தியா முழுக்க 236,31,00,000, வேர்ல்டு வைடு 327,57,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு நல்ல வசூல், பெரிய ஹிட்டாக இருக்கு. அப்புறம் யாத்ரா 2 அந்த படத்தோட டே 6 ஆந்திரா தெலுங்கானால 49,00,000, வேர்ல்டு வைடு 54,00,000. இதுவரையும் இந்த படம் 6,33,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 7,47,00,000. ஒரு மோசமான கலெக்ஷன் தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆந்திரா தெலுங்கானால பெரிய வேலைக்கு போயிருக்கு. அதை வரப்போகிற நாட்களில் பேசுவோம். பிரேமலு நேற்று 5வது நாள் கேரளாவில் மட்டுமே 2,43,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3,14,00,000. ஸோ 10,91,00,000 கேரளாலையும், 13,40,00,000 இந்த படம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு 5 நாளில். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 3 கோடி தான். ஸோ எவ்வளவு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே இதிலேருந்து நீங்கள் ஒரு டபுள் மடங்கு கூட போட்டுக்கோங்க. வழக்கமாக பட்ஜெட்டை விட கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 6 கோடி கூட போட்டுக்கோங்க. இப்போவே இந்த படம் 5வது நாள்லேயே ஒரு பெரிய ஹிட்டு படமாக அமைஞ்சிருக்கு. அன்வேஷிப்பின் கண்டதும் அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் கேரளாவில் 83,00,000, வேர்ல்டு வைடு 91,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 6,57,00,000, வேர்ல்டு வைடு 8,57,00,000. ஸோ இந்த படமே ஒரு பக்கம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம இதை பிரேமலு கூட கம்பேர் பண்ண முடியாது. அந்த படம் வேற லெவலில் அடித்து தம்சம் பண்ணிச்சுன்னா இது சூப்பரான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் தேரி பாத்தோன் மெயின் ஐஷா உல்ஜா ஜியா அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் 4,63,00,000, ஓவர்சீஸில் 1,08,00,000, வேர்ல்டு வைடு 5,71,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு டே 5. ஸோ இதுவரையும் இந்தியாவில் இந்த படம் 41,54,00,000, ஓவர்சீஸில் 23,20,00,000, வேர்ல்டு வைடு 64,74,00,000. ஸோ இந்த படம் இதுவரையுமே ஒரு நல்ல வசூல் தான் எடுத்திருக்கு. ஆனால் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் வசூல் கம்மியாயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த படம் ஒரு ஹிட்டான படமாக அமைகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி தெரில, இனிமேல் வரப்போகிற நாட்களில் இந்த படம் எப்படி வசூல் பண்ணுது, உண்மையிலே அவங்க சொல்கிற மாதிரி ஒரு தோல்வி படமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்த படம் வெற்றி படமாக அமைய போதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் ஈகிள் டே 5 ஆந்திரா தெலுங்கானால 1,30,00,000, வேர்ல்டு வைடு 1,42,00,000. ஆந்திரா தெலுங்கானால 19,41,00,000, வேர்ல்டு வைடு 26,70,00,000. ஸோ ஈகிள் படத்தை பொறுத்த வரையும் 45 கோடிக்கு இந்த படத்தோட பட்ஜெட்டு
இந்த படத்தை 22 கோடிக்கு வேர்ல்டு வைடு தேட்டரிக்கல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படம் டே 1 டே 2 ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மோசமான கலெக்ஷன் தான் 3 நாளுமே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது இந்த 22 கோடியுமே இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ 26 கோடி, இன்னும் இந்த படம் வந்து ஒரு 16 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. மேபி பண்ணிச்சுன்னா இந்த வர வீக்கெண்டில் இந்த படம் பண்ணிச்சுன்னா அது தப்பிச்சிரும். அப்புறம் வடக்குப்பட்டு ராமசாமி அந்த படத்தோட டே 12 தமிழ்நாட்டில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 20 லட்சம். இதுவரையும் இந்த படம் 11 கோடியே 5 லட்சமும், வேர்ல்டு வைடு 11 கோடியே 52 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 100% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சுங்க. நேற்று கூட 97%, 98% கிட்ட சொன்னோம்ல. அப்புறம் லவ்வர் அந்த படம் டே 5 தமிழ்நாட்டில் இந்த படம் 46 லட்சம், வேர்ல்டு வைடு 51 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு நல்ல வசூல், நேற்று ஒரு நல்ல வசூல் எடுத்திருக்கு. இன்றைக்கி அதோட பெரிய வசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டோட்டலாக 3 கோடியே 98 லட்சமும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 59 லட்சம். ஸோ லவ்வர் அப்படிங்கிறது பட்ஜெட் 5 கோடி, 4 கோடியே 59 லட்சம். இந்த படம் வந்து 5 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ லால் சலாம் டே 5 தமிழ்நாட்டில் 1 கோடியே 4 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 8 லட்சம், கர்நாடகாவில் 16 லட்சம், கேரளாவில் 4 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், ஓவர்சீஸில் 48 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 83 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 5. ஸோ டோட்டலாக இது வரையும் இந்த படம் தமிழ்நாட்டில் 13 கோடியே 8 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 84 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 34 லட்சம், கேரளாவில் 54 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 31 லட்சம், ஓவர்சீஸில் 7 கோடியே 68 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 24 கோடியே 79 லட்சம். ஸோ இப்போ இந்த 2 வசூலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு லால் சலாம். அதே மாதிரி தேட்டரிக்கல் ரைட்ஸு போனதுங்கிறது 35 கோடி. இந்த படம் கண்டிப்பாக ஒரு 65லேருந்து 70 கோடி வந்து வசூல் வந்தால் தான் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். அப்படியே நீங்கள் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் வரணும்னா கூட இன்னும் இந்த படம் ஒரு 30 கோடி வசூல் வர வேண்டியது இருக்குது. ஸோ அது வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குது. ஏன்னா இந்த படம் 4வது நாள் 5வது நாள் அப்படியே டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் லவ்வர், இந்த படம் லட்சங்களில் வசூல் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த படத்தோட பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப கம்மி, போன தேட்டரிக்கல் ரைட்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த 2 படங்களை கம்பேர் பண்ணும்போது, அதாவது எது வசூல் ரீதியாக அதிகம் அப்படிங்கிறதுல எதுக்கு வந்து அந்த டார்கெட்டு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்போது, அந்த டார்கெட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப இருக்கிறது, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது லவ்வர் தான். ஸோ இந்த 2 படங்களை கம்பேர் பண்ணும்போது வசூல் ரீதியாக வெற்றி வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது லவ்வருக்கு தான். ஆனால் வசூல் ரீதியாக எது நம்பர் வைஸ் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா லால் சலாம் அதிகம் தான். இதோட ஒரு 5 மடங்கு 6 மடங்கு கிட்ட அதிகம்னே நீங்கள் வச்சுக்கோங்களேன். அப்படியே வச்சுக்கிட்டாலுமே ஆனால் வெற்றி பக்கத்தில் இருக்கிறது லவ்வர் அந்த படத்துக்கு தான். ஸோ இது என்ன கணக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஒரு படத்துக்கு 500 கோடி வசூல் வருது, இன்னொரு படத்துக்கு 200 கோடி வசூல் வருது. இது ரெண்டுத்துலேயும் எதுங்க பெரிய ஹிட்டு அப்படின்னா நம்ம அந்த படத்தோட பட்ஜெட்டையும் எந்த விலைக்கு தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் முடிவு பண்ண முடியும். 400 கோடிக்கு வாங்கினவங்களுக்கு 500 கோடி கலெக்ஷன் வந்துச்சுன்னா ஷேர் வந்து 250லேருந்து 270 280 கோடி தான் வரும். ஸோ அப்படின்னா லாஸு. இந்த 200 கோடி வசூலான படம் தேட்டரிக்கல் ரைட்ஸ் வெறும் 30 கோடி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ வசூல் வந்து எவ்வளோ பெரிய நம்பர் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ இலக்கு இருக்குது, அந்த இலக்கை இது தாண்டுதா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ அது லால் சலாம் ரொம்ப தள்ளி இருக்குது, அதாவது ரொம்ப தூரம் இருக்குது, லவ்வருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ வசூல் ரீதியாக ஒரு வெற்றியாக வந்து பக்கத்தில் இருக்கிறது லவ்வர் தான். ஸோ இப்போதைக்கு 5வது நாளில் லவ்வருக்கு தான் வந்து அந்த சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. லவ்வர் படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ வரும், அப்புறம் லால் சலாம் அந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் மின்னலே அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னையோட 23 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படம் வந்து அப்போ தான் கௌதம் மேனன் அவருக்கு இதுதான் முதல் படம். அதே மாதிரியே நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுக்குமே வந்து இதுதான் வந்து வேறு லெவல். அப்படியே என்னென்னா அந்த சமயத்தில் இருக்கிற எல்லாருமே, நீங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே இந்த பாட்டு தான் ஹம்மிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வசீகரா அந்த பாட்டு, வசீகரா இன்ஜினிக்க, ஆஹா அதெல்லாம் மறக்க முடியுமா? உண்மையிலேங்க இன்றைக்கி கேட்டால் கூட சலிக்கவே இல்லைங்க, அப்படி இருக்குது. இந்த பாட்டு மட்டும் இல்லை, இந்த படத்தில் இருக்க எல்லா பாடல்களுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படமே பயங்கர ரொமான்டிக்காக சூப்பராக இருக்கும். ஸோ மாதவன் அருமையாக நடிச்சிருப்பார். அதேமாதிரி ரீமாசன் இன்ட்ரோடக்ஷன் ஒரு நல்ல இன்ட்ரோ, சூப்பர் படத்தில் இன்ட்ரோ ஆகிருக்காங்க. இந்த படம் வசூல் ரீதியாக எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 6 கோடியே 50 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி, வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 9 கோடியே 50 லட்சம்.
இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. தியேட்டர்கள் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 5,20,00,000 வேர்ல்டு வைடு ஷேர் வந்திருக்கு. ஸோ இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் ஹாரி ஜெயராஜ் பயங்கர பீக், அப்படியே தமிழ் சினிமாவோட முன்னணி இசையமைப்பாளர் மாறினார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வரையுமே டாப் டேரக்டர் லிஸ்ட்டில் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் இருக்கார். அப்புறம் இன்றைக்குமே நீங்கள் இந்தியாவில் ஒரு சிறந்த நடிகர்கள்னு எடுத்திங்கன்னா அந்த பட்டியலில் கண்டிப்பாக மாதவன் இருப்பார். ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு 3 ஜாம்பவான்கள் அப்படியே பிரிஞ்சு வந்தாங்க. வேறு லெவல் ஒரு படம் இது. அதே மாதிரியே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே உண்மையிலே வேறு லெவல் சம்பவம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு பெரிய ஹிட்டு. அதே மாதிரியே இன்றைக்கி இந்த படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு. அதுவுமே ஒரு நல்ல ஹவுஸ்ஃபுல் ஷோவாக போயிட்டுருக்கு. நிறையா படங்கள் இன்றைக்கி ரீரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் அதில் எந்த படத்தை போய் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.